ஹாய் வெல்கம் டு சேனல் ஹாரா விலாக்ஸ். இந்த வீடியோவை ஃபுல்லாக டைம் எடுத்து பாருங்கள், ஃப்ரீ டைமில் பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் இன்றைக்கி நாங்கள் போன இடம் மால் தான். வீட்டுக்கிட்ட கொஞ்சம் ஒரு 6-7 கிலோமீட்டர் கேப் இருக்குன்னு நினைக்கிறேன். வேகா சிட்டி மால் தான் போயிருந்தோம். பெங்களூரில் நிறைய மால்ஸ் இருக்குது, லூலு மால்ஸ் இருக்குது. லூலு மால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப தூரம். ஸோ அதனால நாங்கள் இங்கே வேகா சிட்டி மால் தான் போனோம். நான் பெங்களூருக்கு முதல்ல போன மால் எதுனா அது இதுதான். ஸோ நான் மால் நாங்கள் ஜாஸ்தி போக மாட்டோங்க. எங்களுக்கு அது என்னமோ போர் அடிக்கிற மாதிரியே இருக்கும். சரி, இப்போ குழந்த இருக்கான், ஃபன் சிட்டி இருக்கும், ஸோ விளையாட வைக்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணி போனோம். பட் மால்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு டைம் போகிறதே தெரியாது தான். ஃபுல்லாக விண்டோ ஷாப்பிங்காக தான் இருக்கும். நான் மோஸ்ட்லி மாலில் நிறையா பர்ச்சேஸ்லாம் பண்ண மாட்டேன். வெளியிலேயே அந்த பிராண்ட் வெளியில் இருந்தாவே நான் அதுவே வாங்கிக்குவேன். மாலில் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும், பட் எப்படின்றது தெரியல. அண்ட் நாங்கள் நேராக ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைலில் தான் போயிருந்தோம். H&Mக்கு போகலான்னு பார்த்தோம், பட் லைஃப் ஸ்டைலுக்கு போயிருந்தோம். அவங்களுக்கு டிஷர்ட் எடுக்கலான்னு பார்த்தோம். உள்ளே போனால் கலெக்ஷன் எங்களுக்கு ஒன்றும் பெருசாக அது இம்ப்ரெஸ் ஆகலை. அண்ட் லைஃப் ஸ்டைலில் உள்ள வீடியோ கேமரா எதுவுமே நாட் அலவுட். ஸோ அதனால் அங்கே பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். வெளியில் மறுபடியும் ஏதாவது ஷாப்புக்குள்ளே போகலான்னு பார்த்தோம், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி ஒரு 4-5 ஃப்ளோர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை ரவுண்ட் அடிக்கிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. அண்ட் ஓவரால் மால் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அண்ட் ஃபுல் கூட்டமே அங்கே தாங்க இருக்கும் சாட்டர்டே சண்டேயில். இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சாட்டர்டேனால சண்டேலாம் போனீங்கன்னா நிறையா கேம்ஸு இந்த மாதிரிலாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க மாலில். நாங்கள் பெருசாக போனதில்லை. சரி, இன்றைக்கி போகலாமே தான் நாங்கள் போனோம். அண்ட் க்யூட்டாக குட்டி குட்டியாக கீ செயின்ஸ் எல்லாமே நான் நிறையா பார்த்தேன். இது டோர் கீ செயின் ஒன்று வாங்கலான்னு பார்த்தேன், பட் அவங்க சொன்ன ரேட் பார்த்திங்கன்னா 500-600 இருந்துச்சு. ஐயோ, கீ செயின்க்கெலாம் இவ்வளோ ரேட் நம்ம கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்க மாட்டேன். அண்ட் இந்த செராமிக்னு சொல்ல முடியாது, பயோ வேஸ்ட்லேருந்து பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் ரேட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. நான் எதுவும் வாங்கலை, பட் எல்லாமே சுற்றி பார்த்தேன். அண்ட் பக்கத்துலேயே இந்த ஹாலுசினேட் இடம் இருந்துச்சு. ஹாலுசினேட் என்னன்னா, இதில் ஒரு சேரில் உட்கார வச்சுருவாங்க. அவங்க ஒரு இமேஜினரி வியூ கொடுப்பாங்க போல். ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். போகலான்னு நினச்சோம், பட் என்னோடய குட்டி பையன் என்னை அலோவ் பண்ணல. சரின்னு சொல்லிட்டு அவனோட செக்ஷனுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவனோட டாய் செக்ஷனுக்கு தான் வந்திருந்தோம். அந்த கடைக்கு உள்ளே போனால் வெரைட்டியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என் குட்டி பையனுக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சால் இவன் விடவே மாட்டான்னு நினைக்கிறேன். எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு வாங்கலான்னு, அந்தளவுக்கு இருந்துச்சு. சாஃப்ட் டாய்ஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக வச்சுருந்தாங்க. ரொம்ப ரேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த கடையில் இருந்துச்சுங்க. பட் இந்த கடை பேர் நான் நோட் பண்ணாமல் வந்துட்டேன். அண்ட் நாங்கள் ரிமோட் கார் பார்த்து தம்பிக்கிட்ட கொஞ்சம் விளையாட கூட கொடுத்தோம். அவனுக்கு அந்தளவுக்கு இல்லை. ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 2799 போட்டிருந்துச்சு. எப்படியும் இவன் இப்போ வாங்கினா உடச்சி தூக்கி போட்டுருவான்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அண்ட் இதே டாய் செக்ஷனில் பார்த்திங்கன்னா அவங்க பிளேயிங் ஏரியான்னு ஒன்று வச்சுருக்காங்க. இப்போது 1 hour ப்ளே பண்ணுறதுக்கு நம்ம சும்மா போய் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னம்னா அப்படிலாம் இல்லை. இதுக்கு ஒரு மெம்பர்ஷிப் கார்டு மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அதோட ரேட் 1000 rupees மந்த்லின்னு நினைக்கிறேன். ஸோ இதை வாங்கிட்டோம்னா மந்த்லி எப்போ வேணாலும் போய் 1 hour குழந்தைங்கள விளையாட விட்டுறலான்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வாங்கலான்னு நினச்சோம். சரி, நம்ம எப்படியும் வாரம் வருவோமா இல்லை 2 days once வருவோமான்னு எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. வேண்டாம், நம்ம இன்னும் தம்பி கொஞ்சம் வளரட்டும்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டோம். அண்ட் சும்மா சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். ரொம்ப க்யூட்டாக வச்சுருந்தாங்க. சொப்பு ஜாமானெல்லாம் இருந்துச்சுங்க, ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. நான்லாம் அதெல்லாம் பார்த்தது கூட இல்லை, அவ்வளோ க்யூட்டாக வச்சுருந்தாங்க. எல்லாமே ப்ரீ ஸ்கூலுன்னு சொல்லி செக்ஷன் தனியாக வச்சுருந்தாங்க. அதில் இருக்கிறது முக்கால்வாசி இது தம்பிக்கிட்ட இருக்குது. அவன் எதுவுமே விளையாடுறதில்ல, எல்லாமே தூக்கி வீசிடுறான். ஸோ அவனுக்கு சும்மா காமிச்சிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். அண்ட் எங்களுக்கு வந்த உடனே ரொம்ப பசியும் எடுத்துடுச்சு. சரி, நம்ம என்ன சாப்பிட்லான்னு யோசித்தோம். பேசாமல் KFC சிக்கனே சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு நான் KFC சிக்கன் தாங்க பர்கர் வாங்கினேன். அண்ட் இந்த பப்ளி போபா டீ ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்துச்சு அந்த இடத்துல. சரி, கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிக்கலான்னு பார்த்தோம், பட் மறந்துட்டேன் நான். அண்டு KFCயில் போய் நம்ம ஆன்லைனில் எப்பயும் போல் ஆர்டர் பண்ணிவிட்டு அங்கே கிட்டத்தட்ட எப்பயும் ஒரு 10 to 15 minutes ஆகும் ஆர்டர் வரத்துக்கு. ஸோ அது வரைக்கும் என் தம்பி அங்கேயும் இங்கேயும் குட்டி பையன் ஓடிட்டு விளையாண்டுட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ நான் சிக்கன் பர்கர் தான் ஆர்டர் பண்ணேன். அவங்க வெஜ் பர்கர் ஆர்டர் பண்ணாங்க. அவங்க அன்றைக்கி சிக்கன் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் பிரவீன் வெஜ் தான் வாங்கினாங்க. அண்ட் குட்டி பையனுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப பிடிக்கும். பட் இது வரைக்கும் நான் KFCலையோ இல்லை வெளியிலையோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அவனுக்கு நான் கொடுத்ததே இல்லை. இதை ஃபர்ஸ்ட் டைம். அவனுக்கு நான் செய்கிறத விட அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும் போல். அப்படியே எடுத்துக்கிட்டான் கவரை. ஸோ அவனுக்கு கொஞ்சமாக எடுத்து கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டோம்.
சாப்பிட்டுட்டு பிறகு தான் நான் அந்த சைடு இருக்க ஃபன் சிட்டியே பார்த்தேன். போனது என்னமோ ஃபன் சிட்டியில் விளையாட வைக்கலாம் தான். ஆனால் நாங்கள் சுற்றி பார்த்தது என்னமோ ஓவரால் மாலையே வந்து சுற்றி பார்த்தாச்சு. அதுக்கே எங்களுக்கு நாங்கள் ஆக்சுவலி 2:00 கிளம்புனோம். ஸோ நாங்கள் ரிட்டர்ன் வரதுக்கு பார்த்திங்கன்னா 6:15 ஆகிடுச்சு. அவ்வளோ நேரம் டைம் போனதே எங்களுக்கு தெரியல. சரி சாப்பிட்ட பிறகு தம்பி கொஞ்சம் விளையாட வைக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துலேயே அந்த செக்ஷனுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த ஃபன் சிட்டி இருந்துச்சு. நான் நினச்சேன் ஒவ்வொரு கேமுக்கும் வந்து செப்பரேட் சார்ஜஸ்லாம் வாங்குவாங்க அப்படின்னு நான் நினச்சேங்க. பட் அந்த மாதிரி இங்கே எதுவுமே இல்லை. நிறைய வெரைட்டி ஆஃப் கேம்ஸ் இருந்துச்சு. எனக்குலாம் அது என்னான்னு கூட எப்படி விளையாடணுன்னு கூட தெரியாது. அந்தளவுக்கு கேம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. என் குட்டி பையனுக்கு ஒன்றுமே புரியல. ஹாரத்துக்கு உள்ளே போனோடனே அவன் பாட்டுக்கு முழிக்கிறான். ஏன்னா இது வந்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம யூஸ்வலாக வந்து பார்க்கில் சின்ன சின்ன இதுதான் வந்து காமிச்சிருக்கோம். இங்கே ரொம்ப பெருசாக நிறையா இருக்கும். அவனுக்கு ஒன்றுமே புரியல. அவன் பாட்டுக்கு நின்றுட்டு எல்லாம் விளையாடுறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். ஒரு சில இடத்துக்கு வந்து அவனுக்கு போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு. பட் இப்போ வேண்டான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். அது இல்லாமல் அந்த கேம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 years 3 years அபோவ் கேம்ஸ் சில்ட்ரன்ஸ் கேம்ஸ் தான் வந்து ஜாஸ்தியாக வச்சுருந்தாங்க. இந்த இன்ஃபேன்ஸ் ஏஜ் இல்லை 2 yearsக்குள்ளே இருக்க சில்ட்ரன்ஸ்க்குலாம் கேம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அண்ட் இதுக்குமே நம்ம வந்து ஒரு மெம்பர்ஷிப் கார்டு மாதிரி வாங்கினோம். அது வந்து 1600 rupees வாங்கினோம். 1 yearக்கு அது வந்து எப்போ வேணாலும் வந்து நம்ம விளையாண்டுக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு டைமிங் இருக்கா என்னன்றது எனக்கு தெரியல. சரி ஒரு குட்டி ஸ்விங் மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஆக்சுவலி அதில் சேரில் உட்கார வச்சிட்டோம்னா அழகாக அது மேலே வரைக்கும் குட்டி பையனை கூட்டிகிட்டு போயிட்டு கீழே வரும். ஸோ அது மட்டும் செப்பரேட்டாக விளையாண்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டப்போ தான் இது வந்து செப்பரேட் சார்ஜஸ் கிடையாதுன்றதே எங்களுக்கு தெரிஞ்சுது. முன்ன பின்ன குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு இங்கெல்லாம் போனால் தானே நமக்கு தெரியும். நமக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியாது. அது இல்லாமல் நானும் இந்த மாதிரிலாம் போய் ஒரு ஃபன் சிட்டியில் ஒரு மாலில் போய் மெம்பர்ஷிப் கார்டு வாங்கி நானும் எதுவும் விளையாண்டதும் கிடையாது. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து 0.50 போட்டிருந்தாங்க. நான் நினச்சேன் அது ஒரு வேளை 50 rupeesன்னு இருக்கும் போலன்னு ஃபஸ்ட் நான் யோசித்தேன். அப்புறமே தான் தெரிஞ்சு 50 பாயிண்ட்ஸ் கணக்கில் வரும் போல். அவங்க 1600 பே பண்ணியிருக்காங்களே. ஸோ அந்த மெம்பர்ஷிப் கார்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டே வரும் போல். ஸோ நாங்களும் எல்லாமே சுற்றி பார்த்துட்டோம். என் குட்டி பையன் வெளியிலேயே வரலைங்க. எவ்வளோ நேரம் ஆச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் நின்று அவன் பார்த்துட்டு தான் இருந்தான். பட் போகிறதுக்கு கொஞ்சம் பயந்துக்கிட்டான். ஏன்னா நம்ம இப்போ தான் வந்து அவனை வெளியில் நிறையா எக்ஸ்போஷர் பண்ணுறேன். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஃபன் சிட்டிலேயே எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour டைம் எடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். அவன் எதுவுமே பண்ணல. பலூன் மட்டும் அங்கே கீழே இருந்தது. அதை மட்டும் தூக்கி விளையாண்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தான். ஸோ நாங்களும் அவங்க கூடயே வேடிக்கை பார்த்துட்டு விளையாண்டுட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். அண்ட் வெளியில் வந்த உடனே அங்கே ஒருத்தவங்க வந்து டெடி பியர் வேஷம் போட்டுருந்தாங்க. ஸோ அது தூரத்துலேருந்து பார்க்கும்போது இவன் வந்து அங்கே போகணுன்னு கை காமிச்சிட்டு இருந்தான். அதனால் கிட்டால கூட்டிகிட்டு போனேன். அவங்க ஹாய் சொல்ல வரும்போது பயந்துட்டான். எனக்கு இவன் பயந்தது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படியே அழுந்துட்டான். அப்படியே இந்த சைடு வந்து நானும் கூட்டிகிட்டு வந்துட்டேங்க. சரி போதும் டைம் ஆகிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து அங்கேருந்து கிளம்புற டைம் ஆகிடுச்சு. ஸோ நாங்களும் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ எங்களோட டே வந்து சூப்பராக போணுச்சுங்க. அடுத்தது வந்து வேறு எதாவது மால் போகலான்னு பிளான் பண்ணுறோம். மறுபடியும் பார்க்கலாம். லூலு மால் போகலான்ட்டு இருக்கேன், இல்லை ஐக்கியா போகலான்ட்டு இருக்கேன். எது போகலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.